ஹாய். இந்த வீடியோவில் வந்து கான்ஸ்டியூஷனில் விதி 1 to 4, அதாவது பார்ட் 1 என்னன்றதை பார்க்கலாம். பார்ட் 1ல் 1 to 4 வந்து விதி இருக்கும். 1 வந்து நம்ம இந்தியா ஒன்றியத்தினுடைய பெயர். இந்தியா வந்து ஒன்றிணைந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்தியாவுக்கு இன்னொரு பேர் வந்து பாரதம். இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இப்போ நவ் 28 ஸ்டேட்ஸு 8 வந்து யூனியன் பிரதேசம் இருக்குது. அதில் வந்து 1 வந்து நம்மளுடைய கேபிட்டல் டெல்லி. அப்போ 7+1. அடுத்து வந்து விதி 2 வந்து நியூ ஸ்டேட்டு ஆர் யூனியன் டெரிட்டரியை உருவாக்குறத வந்து நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுதல் மூலயமா பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. 3 வந்து அந்த நியூ ஸ்டேட்டு அந்த யூனியன் டெரிட்டரி உருவாக்குறது வந்து அதுக்கு பேர் வைக்கிறது, எல்லை வரையறுக்கிறது, பரப்பளவு எவ்வளவு எல்லாத்தையும் சொல்கிறது வந்து விதி 3. இதுக்கு அதிகாரமும் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. விதி 4 என்னன்னு பார்த்தோன்னா 2, 3ல் நம்ம இந்த மாதிரி ஒரு புது ஸ்டேட்டை உருவாக்குறோம் அப்படின்னா அட்டவணை 1லையும் 4லையும் நம்ம சேஞ்ச் பண்ணணுங்கிறது. அட்டவணை 1ங்கிறது வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்லுது. அட்டவணை 4 வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களை பற்றி இருக்குது. இப்போ புதுசாக ஒரு மாநிலம் உருவாக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற மாநிலத்திலேருந்து எவ்வளோ பேர் வரணும், இப்போ புது மாநிலத்திலேருந்து எவ்வளோ பேர் வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதுலேயும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ.